இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை ஸ்ரீயம். அத்தியாயம் 26. பூக்களின் பள்ளத்தாக்கும் ஹேமகுண்டமும். ஒரு குளிர்ந்த காலை பொழுதில் நானும் பாபாஜியும் பாண்டுகேஸ்வரத்தின் அருகில் இருக்கும் கோவிந்த் காட் மலை தொடருக்கு சென்றோம். இந்த முறை மிக ஆரோக்கியமாக இருந்தேன். பாபாஜி எவ்வளவு சுறுசுறுப்பாக நடந்து சென்றாரோ அதே சுறுசுறுப்புடன் என்னாலும் எளிதாக பின்தொடர்ந்து செல்ல முடிந்தது. அந்த சமயத்தில் எனக்கும் காலணிகள் தேவைப்படவில்லை. குருவும் சிஷ்யனும் காலணி அணியாத கால்களுடன் மலைப்பாதையில் ஏறி சென்றோம். மணக்கால்வாய் பகுதியில் ஏறுவதற்கு ஏற்பட்ட சிரமத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இப்பொழுது நடந்து செல்வது குழந்தை விளையாட்டு போல இருந்தது. எப்பொழுது உணவு கிடைக்கிறதோ அப்பொழுது உண்டு, உணவு கிடைக்காத போது நீண்ட நேரத்துக்கு உண்ணாமலும் இருந்தோம். வழியில் இருக்கும் கோவில்கள் மற்றும் தர்மசாலைகளில் இரவு நேரங்களில் தங்கி 3 நாட்களில் கோவிந்த் காட் மலைத்தொடரை அடைந்தோம். அன்றைய இரவு கோவிந்த் காட்டில் இருந்த குருத்வாராவில் தங்கினோம். சீக்கிய குருத்வாராக்களின் தனி சிறப்பு என்னவென்றால், எந்த பயணியும் அங்கே 3 நாட்கள் தங்குவதற்கு அனுமதிக்கப்படுவார். இலவச உணவும் தேவைப்படும் போது போர்வைகளும் தருவார்கள். மறுநாள் காலையில் 14 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கங்காரியா என்னும் இடத்திற்கு பயணமானோம். பாதை ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்ததோடு செங்குத்தாகவும் இருந்தது. அந்த பாதை லக்ஷ்மண் கங்கா பாதையை ஒட்டிய சென்றது. வழியில் பையாந்தா என்னும் சிறிய கிராமத்தை கடந்து சென்றோம். அதனை தாண்டியதும் பாதை இறங்குமுகமாக இருந்தது. நதியை ஒட்டி ஒருவர் நடந்து செல்ல ஏதுவாக இருந்தது. பாபாஜி அமைதியாக காட்சிகளின் அழகினை ரசித்தவாறு வந்தார். நீண்ட நேரம் இருவருக்கும் இடையே எந்த வார்த்தை பரிமாற்றமும் இல்லை. வார்த்தைகள் தேவைப்படவில்லை. அது ஒரு மகிழ்ச்சியான அமைதி. வசீகரமான மலர்கள் தென்பட ஆரம்பித்தன. பாபாஜி அமைதியை கலைத்து பேசினார். பல மலர்களை காண்பித்து, அதுதான் நாகல் லில்லி, சூரியகாந்தம் போன்ற தோற்றமளிக்கும் இந்த மலர்தான் இமலா என்றெல்லாம் தாவரத்துறை வல்லுநர் போல கூறிக்கொண்டே வந்தார். இறுதியான செங்குத்தான ஏற்றத்துக்கு பிறகு கங்காரியாவை அடைந்தோம். ஹேமகுண்ட் ஏரிப்புறத்திலிருந்து வந்த ஒரு சிறிய பாலத்தை லக்ஷ்மண் கங்கா பகுதியில் குறுக்காக கடந்தோம். அங்கிருந்து வலது பக்க பாதை கடல் மட்டத்திலிருந்து 15,000 அடி உயரத்தில் இருக்கும் ஹேமகுண்டத்திற்கு செல்கிறது. இடது பக்க பாதை மலர்களின் பள்ளத்தாக்கிற்கு செல்கிறது. அதற்கு மேலே உள்ள புஷ்பவதி நதிக்கு மேலே ஒரு சிறிய இரும்பு பாலம் இருக்கிறது. அந்த நதி வேகமாக முட்டி மோதி கீழே இறங்கி லக்ஷ்மண் கங்காவில் இணைகிறது. ஏற்கனவே பாபாஜி கட்டியிருந்த நீல பாப்பி மலர்கள் அங்கே ஏராளமான அளவில் காட்சியளிக்க தொடங்கின. பாலத்தை கடந்து குறுகிய பாதையில் நடந்தோம். ஒரு பனிப்பாறையின் முனையை அடைந்தோம். அதனை கடந்து 3 கிலோமீட்டர் சுற்றி சென்று ஒரு சிறிய மர பாலத்தை கடந்து பள்ளத்தாக்கில் நுழைந்தோம். அந்த இடத்தின் அழகு என்னை பிரமிக்க வைத்தது. இந்த அளவு பேரழகை நான் எதிர்பார்த்திருக்கவில்லை. எத்தனை தூரம் கண்கள் பார்க்க முடிந்ததோ அங்கெல்லாம் பரந்த புல்வெளிகளில் பல வகையான மலர்கள் கூட்டத்தை காண முடிந்தது. ஒரு தெய்வீக சக்தி மலர்களை வகையாக பிரித்து தேர்ச்சியான முறையில் அவற்றை பண்ணைகளாக ஆக்கியது போல தென்பட்டது. அந்த பள்ளத்தாக்கை பற்றியும் மலர்களை பற்றியும் விவரமாக எடுத்துரைத்த பாபாஜி தனக்கு அதில் இருந்த புலமையை வெளிப்படுத்தி என்னை வியப்படைய வைத்தார். இதுதான் இமாலய பால்சம் மலர் என்று பாபாஜி சுட்டிக்காட்டிய வெள்ளை மலர்தான் இமாலய புல் பூண்டு. அந்த வெள்ளை மலர்தான் ஆல்ப்ஸ் மலையின் புகழ்பெற்ற ஏடல் வயசிற்கே ஒரு அடையாளம். அங்கே பார், அவைதான், என்னை மறந்துவிடாதே என்று இறைஞ்சும் தொடர் நீல மலர்கள் என்று பாபாஜி இன்னொரு மலர் கூட்டத்தை சுட்டி காட்டினார். நீல பாப்பி மலர்கள், நீல கெரேனியம் பூக்கள், ஆஸ்டர்ஸ், விதம் விதமாக பல வகை மலர்கள். மறைவான இடத்தில் இருக்கும் இப்படிப்பட்ட சொர்க்கத்தை மக்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் பாபாஜி என்று வியப்புடன் கேட்டேன். சில யோகிகளுக்கும் இங்கே வசித்தவர்களுக்கும் பல காலமாக இந்த இடத்தை பற்றி தெரிந்து இருந்தது. உள்ளூர் வாசிகள் அந்த பள்ளத்தாக்கில் தெய்வீகமான அப்சரஸ்களும் கந்தர்வர்களும் வசித்து வந்ததாக நம்பினார்கள். எனது குரு மகா அவதார் பாபாஜி என்னை இந்த பள்ளத்தாக்கிற்கு அழைத்து வருவதை மிகவும் விரும்பினார். அங்கே உயரத்தில் உள்ள ஒரு சிறிய குகைக்கு அவர் அடிக்கடி வருவார். தெய்வமே தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது போல பிரம்மாண்டமாக அமைந்து இருக்கும் இப்படிப்பட்ட இயற்கைதான் தெய்வீகம். உன்னிலே நீ தேடும் தெய்வம் இங்கே உன் கண்களுக்கு எதிரிலேயே இருக்கிறது. அமைதியாக தளர்வாக இரு, நறுமணம் நிறைந்த காற்றினை சுவாசி என்று பாபாஜி அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கும் வழியை கற்று கொடுத்தார். இந்த சொர்க்கத்தை பற்றி வெளி உலகுக்கு எப்படி தெரிய வந்தது என்று சொல்கிறேன். மலை ஏறுபவரும் தாவரையல் வல்லுநருமான
பிராங்க் ஸ்மித் என்பவர் 1931ஆம் ஆண்டில் தற்செயலாக இந்த பள்ளத்தாக்கிற்கு வந்தார். இந்த பேரழகை கண்டு திகைத்தார், பிரமித்தார். அவர்தான் இதற்கு மலர்களின் பள்ளத்தாக்கு என்று பெயர் சூட்டினார். வா, நாம் குகைக்கு செல்வோம் என்று மேலும் கூறிய பாபாஜி குகை நோக்கி நடக்கத் தொடங்கினார். பள்ளத்தாக்கின் குறுகிய பாதையில் இரு புறங்களிலும் வெண்மலர்கள் கொள்ளையாக பூத்திருக்க பாறையின் விளிம்பில் மறைந்து இருந்த ஒரு சிறிய குகைக்கு சென்றோம். எனது குருவுடன் நானும் இங்கே அமர்ந்து தியானம் செய்து இருக்கிறேன். நீயும் நானும் இப்போது உட்கார்வோம் என்ற பாபாஜி எண்ணிலடங்காத வண்ணங்களும் மனதை மயங்க செய்யும் சில வசீகரமான மலர்களின் நறுமணமும் நிறைந்திருந்த அந்த அழகான இடத்தில் நீண்ட நேரம் எங்களை மறந்து அமர்ந்து இருந்தோம். பாபாஜி அமைதியாக இருந்தார். நான் அந்த அமைதியை கழித்து பேச தொடங்கினேன். பாபாஜி, ஈசாவாஸ்ய உபநிஷதம் எதை நிலைநிறுத்த பார்க்கிறது என்பதை இப்போது புரிந்து கொண்டேன். ஈசாவாஸ்யம் இதம் சர்வம், அதாவது எல்லாவற்றையும் விட பிரதானமான ஆண்டவன் எல்லாவற்றிலும் உள்ளே மறைந்து வசித்து கொண்டு இருக்கிறான் என்று நெடுங்காலமாக நினைத்து கொண்டு இருந்தேன். இப்பொழுது என்ன புரிந்து கொண்டேன் என்றால், நாம் எவற்றையெல்லாம் பார்க்கிறோமோ, எவற்றையெல்லாம் முகர்கிறோமோ, ஸ்பர்சிக்கிறோமோ, சுவைக்கிறோமோ, அவையெல்லாம் ஈஷா என்னும் ஆண்டவனை தவிர வேறில்லை. ஆண்டவனை வேறு எங்கும் தேட வேண்டியதில்லை. இரு என்று இடைமறித்த பாபாஜி, அவசரப்படாதே, இப்பொழுதுதான் உனது மூளை சுத்தமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. மார்கரெட் லெட்ஜ் அம்மையார் ஞாபக சின்னத்தை நாம் சென்று பார்க்கலாம். அதற்கு பிறகு நாம் கங்காரியாவிற்கு திரும்பி போக வேண்டும் என்று கூறியபடி எழுந்தார். சிறிது தூரம் நடந்து சென்று மார்கரெட் லெட்ஜ் அம்மையாரின் நினைவிடத்தை அடைந்தோம். மார்கரெட் லெட்ஜ் அம்மையார் எடின்பர்க்கில் இருக்கும் தாவர பண்ணையில் தாவரையியல் வல்லுநராக இருந்தவர். அவர் 1939ஆம் ஆண்டில் இந்த மலர்களின் பள்ளத்தாக்கில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த பொழுது காலிடறி விழுந்து மரணம் எய்தினார். உள்ளூர் வாசிகள் அவரை அடக்கம் செய்தனர். பிறகு அவரது சகோதரி அங்கு ஒரு நினைவகத்தை நிறுவினார். சமாதியில் இருந்த கல்வெட்டில், எனது கண்களை குன்றுகளை நோக்கி மேலெழுப்புவேன், அந்த இடத்திலிருந்துதான் எனக்கு உதவி வருகிறது என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. எவ்வளவு விரைவாக நடக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக நடந்து இருட்டுவதற்குள் கங்காரியாவை அடைந்தோம். இரவு குளிர்ச்சியாகவும் ஊக்கமூட்டுகிற வகையிலும் இருந்தது. அன்றைய இரவு பாபாஜிக்கு பரிச்சயமுள்ள ஒரு ராஜஸ்தான் சாதுவின் கல் குகையில் தங்கினோம். அந்த சாது பாபாஜியிடம் மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். அவர் எங்களை நன்றாக கவனித்து கொண்டார். அடுத்த நாள் காலையில் ஹேமகுண்ட் சாஹிப் பாதையில் பயணமானோம். ஹேமகுண்ட் சாஹிப்பிற்காக ஏறும் மலைப்பாதை எந்த வினாடியிலும் தலைக்குப்புற விழுந்து விடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் மிகவும் செங்குத்தாக இருந்தது. பக்தி நிறைந்த சீக்கியர்கள் கூட்டம் கூட்டமாக காணப்பட்டனர். அவர்கள் ஹே குரு என்று உச்சஸ்தாயில் உச்சரித்தவாறே தங்களது சக்தியை பக்தியில் நிறுத்தி வளைந்து சென்ற பாதையில் கீழே விழாமல் மேலேறி சென்று கொண்டு இருந்தனர். அந்த பாதையில் பயணிகள் ஓய்வு எடுத்துக்கொண்டு மறுநாள் பயணத்தை தொடர்வதற்கு ஏற்றவாறு ஒரு இடம் இருந்தது. ஆனால் நாங்கள் அங்கே சில நிமிடங்கள் மட்டும் ஓய்வு எடுத்துக்கொண்டு ஒரு கோப்பை தேநீரை குடித்துவிட்டு மேலே நடந்து சென்றோம். அந்தி மாலை பொழுதில் கடல் மட்டத்தில் இருந்து 15,000 அடிகள் உயரத்தில் இருக்கும் ஹேமகுண்ட் சாஹிப் என்னும் இடத்தை அடைந்து விட்டோம். எதிர்பார்த்தது போலவே குளிர் கடுமையாக இருந்தது. சீக்கியர்கள் தங்களது கடைசி குருவான குரு கோபிந்த் சிங் தனது முந்தைய ஒரு ஜென்மத்தில் ஹேமந்த் சாஹிப்பிற்கு அருகில் பல நாட்கள் தவத்திலும் தியானத்திலும் கழித்திருந்தார் என நம்புகின்றார்கள். காற்றில் பிராணவாயு குறைவாக இருந்ததால் பாபாஜி நான் எப்படி சுவாசிக்க வேண்டும் என்று கூறினார். அவரது அறிவுரையின்படி மூச்சு விடும் முறையை சீரமைத்துக் கொண்டேன். விரைவிலேயே எனக்கு இருந்த தலைவலி தீவிரம் குறைந்து மறைந்தது. ஐஸ் ஏரி என்று பொருள்படும் ஹேமகுண்ட் மிக அழகாக இருந்தது. தண்ணீர் தெள்ள தெளிவாக இருந்தது. ஏரியில் ஒரு பகுதி பனியாக உறைந்திருந்தது. சுற்றி இருந்த மலை சிகரங்கள் எல்லாம் பனியால் சூழப்பட்டு எல்லாமே ஒரு மந்திர காட்சி போல தோன்றியது. சில சீக்கிய பக்தர்கள் பனிக்கட்டிகள் நிறைந்து உறைந்து இருந்த ஏரியில் நிமோனியா வரக்கூடிய அபாயம் இருந்த போதிலும் விரைவாக மூழ்கி குளித்தார்கள். குருத்வாராவுக்கு சென்றோம். அங்கு சூடாக கிச்சடி, சப்பாத்தி மற்றும் காடா பிரசாத் எனப்படும் ஆவியால் வேக வைக்கப்பட்ட ஒரு இனிப்பு ஆகியவற்றை அளித்தார்கள். தேவையான அளவு போர்வைகள் கொடுக்கப்பட்டன. களைப்பாக இருந்ததால் நான் சீக்கிரமாகவே உறங்க சென்று விட்டேன். மறுநாள் மாலை பழைய லட்சுமண் கோவிலுக்கு செல்லும் பாதையில் பயணமானோம். இந்த முறை நாங்கள் தனியாகத்தான் இருந்தோம். லட்சுமண் கோவில் இருப்பதை பற்றி மிக சிலரே அறிந்திருந்தனர். மிக செங்குத்தான பாதையில் பயணம் செய்து லட்சுமண் கோவிலுக்கு போய் சேர்ந்தோம். அங்கே கடுமையான குளிர் நிலவியது. அங்கிருந்த கற்கோவில் பாழடைந்து இருந்தது. பக்தர்களிடமிருந்து பணத்தை கறக்க அங்கே எந்த பூசாரியும் இல்லை. யாரோ ஒருவர் சிறிய மனித உருவ சிலை ஒன்றை ராமாயணத்தில் வரும் வரலாற்று நாயகன் ராமனின் தம்பி லட்சுமணின் அடையாளமாக ஸ்தாபித்திருந்தார்.
அந்த சிலை கழுவப்படாமலும் சுத்தப்படுத்தப்படாமலும் இருந்தது. கர்ப்பகிரகத்தின் சுவர் ஒன்றில் சாய்த்து வைக்கப்பட்டு இருந்தது. எனது குருவும் நானும் ஒரு இரவு முழுவதும் இங்கே அமர்ந்து இருந்திருக்கிறோம் என்று பாபாஜி கூறினார். மேலும் அவரை மலைகளிலிருந்து அற்புதமான ஒளிக்கதிர்கள் வந்து ஏரியை நோக்கி செல்வதை நீ பார்க்கலாம். ஆனால் இன்றைய இரவு நாம் இங்கே பொழுதை கழிக்க முடியாது. உறைய வைத்து விடுவது போல குளிர்காற்று வீசுகிறது. மேலும் நீ இப்பொழுதுதான் கடுமையான ஜூரத்திலிருந்து மீண்டிருக்கிறாய் என்று கூறினார். எந்தவித தடையும் இல்லாமல் அங்கே அமைதி ஆட்சி புரிந்து கொண்டு இருந்தது. ஏறத்தாழ 1 மணி நேரம் அங்கு மாறி மாறி தெரிந்த தெய்வீக காட்சிகளை அமைதியாக ரசித்து கொண்டு இருந்தோம். பிரம்ம கமல் என்ற அபூர்வமான நீல நிற ஒரு வகை தாமரை மலர் அந்த இடத்து சுற்றுப்புறங்களில் வளர்ந்திருந்தன. ஆன்மீகத்தின் மேன்மையான பரவசமானதொரு மனோநிலையில் பாபாஜி இருந்தார். அவரது முகம் சக்தி வாய்ந்த விளக்கினை எரிய வைத்தது போல ஒளியுடன் மிளர்ந்தது. நாம் போகலாம் என்று திடீரென பாபாஜி கூறினார். எழுந்து கீழிறங்க தொடங்கினோம். வந்த வழியே நடந்து வந்ததும் சூடான சப்பாத்தியும் பருப்பும் உண்பதற்கு ஏற்ற சரியான நேரத்தில் குருத்வாராவிற்கு வந்து சேர்ந்தோம். அதற்கு பிறகு உடனே நாங்கள் கங்காரியாவை நோக்கி இறங்க ஆரம்பித்தோம். அந்தி சாயும் நேரத்தில் கங்காரியாவில் இருந்தோம். அன்றைய இரவு ஜூனா அக்காடா குழுவினரை சேர்ந்த அதே ராஜஸ்தானிய சாதுவின் குகையிலேயே தங்கினோம். பாபாஜி இரவில் உலாவுவதற்காக வெளியில் சென்றார். நான் அந்த சாதுவுடன் தனியாக இருந்தேன். தூணியின் முன்னே நாங்கள் அமர்ந்து இருக்க சாது புகையிலையாலும் ஹாஷிஸ் எனப்படும் கஞ்சாவினாலும் நிறைக்கப்பட்ட புகை குழலினை பற்ற வைத்தார். நீயும் ஒருமுறை புகைக்கிறாயா என்று அவர் கேட்டார். மறுத்துவிட்டேன். உனது பாபாஜியும் புகைப்பிடிப்பதில்லை. நீங்கள் எல்லாம் ராஜயோகா குழுவினரை சேர்ந்தவர்கள். உனது உன் மனதினை ஒருமுகப்படுத்துவதற்கு இவையெல்லாம் உனக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் என்று என்னிடம் மெல்லிய குரலில் கூறத் தொடங்கிய ராஜஸ்தானி சாது சட்டென்று உணர்ச்சிவசப்பட்ட குரலில், உனக்கு தெரியுமா, நீ அதிர்ஷ்டக்காரன், கொடுத்து வைத்தவன். பாபாஜி மிகவும் உயர்நிலை அடைந்த ஒரு மகா யோகி. அவர் சிஷ்யர்களை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்வதில்லை. நிர்மலமான உண்மையை தேடுகிறவர்கள் என்று நான் நினைத்த சிலரை கூட அவர் மறுத்திருப்பதை பார்த்து இருக்கிறேன். ஒருவேளை உங்கள் இருவருக்கும் இடையே முன்ஜென்ம தொடர்பு இருந்து இருக்கலாம். பாபாஜி தமது சொந்த மகனை நோக்குவது போன்ற பாசத்தோடு உன்னை நோக்குவதை பார்த்து வியப்படைந்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு மௌனமானார். புகையிலிருந்து ஒதுங்கி தியானத்தில் ஆழ்ந்தேன். அது ஆழ்ந்த தியானமாக அமைந்தது. எனக்கு இருந்த சில சந்தேகங்களுக்கு மின்னல் போல உடனுக்குடன் பதிலளிக்கப்பட்டன. அந்த சாது தந்த மெத்தையால் என்னை போர்த்தி கொண்டு உறக்கத்திற்கு தயாரான போதும் பாபாஜி திரும்பி வந்து இருக்கவில்லை. ஒரு சிறிய குழந்தை தனது தாய்க்காக காத்திருப்பது போல உணர்ந்தேன். உறக்கம் அன்னை போல என்னை தனது அன்பு கரங்களிலே வைத்து தாளாட்டியது. உறங்கிவிட்டேன். ஓம் தொடரும்.